நல்லா கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் இந்த மாதிரி போட்டு எண்ணெயில் நல்லா மீனை வறுத்து எடுத்தோம்னா நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குங்க. வாசமாக இருக்குதுங்க, செம்ம வாசமாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் வறுக்க வேண்டிய மீன், இந்த பக்கம் வறுத்துட்ருக்க மீன், இந்த பக்கம் செஞ்சு வச்ச மீன் குழம்பு. இன்றைக்கி செம்ம வேட்டை தாங்க எங்கள் வீட்டில். ஃப்ரெஷ்ஷாக மீன் வறுவல் பாருங்கள், மீன் வறுவல், மீன் குழம்பு. இருங்க, மீன் தெரியலையா குழம்புல? பாருங்கள், மீன் குழம்பு சுவையாக டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன். ஒரு நாள் எப்படி செய்யணும்னு என் மெத்தட் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். சூடாக சாப்பாடு இப்போ நான் போட்டு சாப்பிட போகிறேங்க. கொஞ்சம் தாங்க போட்டு, எனக்கு மட்டும்தான் நான் செஞ்சுருக்கேன். என் குழந்தைங்களாம் ஈவினிங் தான் சாப்பிடுவாங்க, வெளியில் போயிருக்காங்க. மீன் வந்து 2 மீன் போதுங்க எனக்கு. பாருங்க, பார்க்கறதுக்கே செம்மையா இருக்குல்ல? செம்மையா இருக்குல்லங்க பார்க்கறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட ட்ரை பண்ணுங்க. தேங்க்யூ.